கௌரி, காரியத்தை கெடுத்துட்டு வந்து இங்க கன்னத்தில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. எந்த காரியத்தை கெடுத்துட்டு? அதுக்குள்ள மறந்து போச்சா? புருஷனை பார்க்க கூடாது, அவனோட பேசக்கூடாதுங்கிற அர்த்தத்துல சரசுக்கம்மா சொல்லி இருக்கலாமல்ல. அப்படின்னு கோர்ட்ல உன்னை கோபால் மடக்கிறப்போ நீ ஆமான்னு அவனுக்கு தானமா சாட்சி சொல்லிட்டியே, சொல்லலாமா? இப்ப கூட சொல்றேன், அந்த அம்மா தான் அப்பாவை கொலை செஞ்சிருப்பாங்க. என்ன நிச்சயம்? ஓஹோ, புரியுது புரியுது. அவன் மேல இருக்கிற காதலுக்காக அந்த அம்மா கொலை செய்யலன்னு நீயே சாட்சி சொல்லுவ போல் இருக்க. நியாயத்தை சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா சொல்லிதானே ஆகணும். கௌரி, உங்க அப்பா இருக்கும்போது உன் இஷ்டப்படி நடந்த பேசுறேன், அதெல்லாம் இனிமே நடக்காது. நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்ட முடியாது, தாண்டவும் கூடாது. மாமா, அதெல்லாம் நடக்காது. அப்பா செத்து போனதுனால நான் அனாதை ஆயிட்டேன்னு நினைச்சிட்டியா? நீ ஒண்ணு என்ன ஆட்டி வைக்க முடியாது. கௌரி, அண்ணே, முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. நம்ம வடிவேல் இல்ல, இத வந்துடுறேன் கௌரி. வடிவேல் கத்தி துப்பாக்கி எல்லாம் ஆற விட்டான். பணத்தோட வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சதா சதா காரியம் முக்கியமான போவான். அதெல்லாம் எப்பவே ரெடி. நீதான் வரல. இருந்ததுக்கு அப்புறம் வண்டியோட வந்து எல்லா சாமான் எடுத்துட்டு போயிடுறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 7-8 மணிக்கு வந்துடுறாங்க. முனியாண்டி, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாம நீ மாத்திரம் அந்த சாமான்கள் எல்லாம் எடுத்து ஒழுங்கா அனுப்பிச்சிடு. அப்படியே இங்க 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 வா, இந்த பக்கம். கௌரி கௌரி நீ எங்க இப்படி வந்த? அப்படியா? அவசரமா டவுனு போன கொஞ்சம் சைக்கிள் கூட. அட நீ எப்ப கத்துக்கிட்ட? அப்புறம் சொல்றேன். குடி குடி. கௌரி, இங்க பாருங்க, இங்க வாங்க. ஆமா, இந்த லெட்டர் கொண்டு போய் சுப்பியாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஆமா, அவர்கிட்ட கொடுத்து முத்தையனுடைய பட்டை கூட்டும். சரிங்க சார், சீக்கிரம் சைக்கிள் எடுத்துக்கோ. ஓரி போய் கல்யாணம் கட்டிக்க எதுக்காக என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்படி போய் கௌரியை தூக்கி கொண்டு வந்து உங்க முன்னால நிறுத்துறேன். உனக்கு தெரியாது முடியாது. நானா கடிகிற படத்துக்கு தான் அதிகம். அப்படி இல்லாம நான் போட்டு தீர்ப்புக்காக நடந்துட்டு இருக்கேன். கேட்டு என்ன ஆச்சு? முனியாண்டி, கொலை செஞ்ச நம்ம 2 பேரும் இங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா அங்க கோர்ட்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ளார அடிச்சுட்டு கிடக்குறாங்க முட்டா பசங்க. எப்படியோ அந்த அம்மா தூக்குல தொங்கத்தான் போறான். நான் கௌரி கழுத்துல தாலி கட்டத்தான் போறேன். நடக்காது. ஆமா, முத்தையா,
நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா நான் மறைவில் இருந்து கேட்டேன். நல்ல முறையா சொல்றேன், சிவசாமி கொலை செய்த குற்றத்துக்காக உடனே போலீஸ்ல சரணடைஞ்சு. இல்லன்னா என்னடா செய்வேன்? நீதியின் கண்ணில் இருந்து என் கையிலிருந்து நீங்க தப்ப முடியாது. இந்த இடத்துல இருந்து நீ தப்ப முடியாது. சொல்லி அனுப்புறேன். நீங்க 2 பேரும் ஓ யுவரான சரஸ்வதி அம்மாள் குற்றவாளி அல்ல என்பதற்கு இதுவரை கூறப்பட்டவையெல்லாம் வெறும் வார்த்தை அளவிலே உள்ள அனுமானங்கள் தானே தவிர சாட்சிகளின் வாயிலாக வந்த ஆதாரங்கள் இல்லை. சரஸ்வதி அம்மாளுக்கு எந்தவித சாட்சியமும் இல்லை. இருக்காது. யுவரான, சிவசாமியை கொலை செய்தது முத்தையன், அதற்கு குழந்தையாயிருந்தவர் முனியாண்டி. அந்த கொலையை நேரில் பார்த்தவர் இவர்தான். சிஆர்பிசி 540வது செக்ஷன் படி இவரை கோர்ட் வித்னஸாக விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குருடன் போல இருக்கு. ஆமா, குருடனே தான். வேடிக்கையாக இருக்கிறது யுவரான. ஒரு குருடனை ஐ விட்னஸாக கொண்டு வந்து நிறுத்தும் அதிசயத்தை இப்போதுதான் நான் முதன்முறையாக பார்க்கிறேன். நினைத்தாலே சிரிப்பு வருகிறது. கொலை நடந்ததை கண்ணால் பார்த்தவன் ஒரு குருடன்.
ஐ விட்னஸ் என்று அழைக்கப்படுகின்றவன் 2 கண்களும் இல்லாத ஒரு குருடன். குருடன்? யார் குருடன்? ஐயோ! யுவர் ஆனர், உண்மையிலே இந்த சாட்சி குருடராக இருந்தால் நான் கண்ணாடி குண்டை கையிலே எடுத்ததை எரிந்ததை இவரால் எப்படி பார்க்க முடிந்தது? அவர் முகத்துக்கு நேராக வந்ததை எப்படித்தான் பிடிக்க முடிந்தது? எப்போது இவரை நான் சந்தித்தேனோ அப்போதே இவர் குருடர் அல்ல என்பதை தெரிந்து கொண்டேன். நல்ல கண் பார்வையுள்ள ஒருவரை குருடர் என்று சொல்லும் அதிசயத்தை இப்போதுதான் நான் முதலாக பார்க்கிறேன். வேடிக்கையாக இருக்கிறது. கனம் கோத்தார் அவர்களே, நான் குருடன் அல்ல, ஒரு சிஐ. ராணுவத்தில் சேர்ந்து ஜலந்தர் என்ற ஊரில் வேலை செய்து வந்த முத்தையன் டிஸ்சார்ஜ் ஆகி ஊருக்கு வரும் பொழுது ஆயுதங்கள் தயாரிப்பு சம்பந்தமாக சில ரகசிய குறிப்புகளை களவாடி கொண்டு வந்து விட்டார். முத்தையனை பிடிப்பதற்காக நான் குருடன் போல மாறுவேடம் அணிந்து காட்டூர் கிராமத்திற்கு வந்தேன். கொலை நடந்த அன்று முனியாண்டி வந்து தான் ஜெயிலிலிருந்து விடுதலையாக்கி விட்டதாக முத்தையனிடம் சொன்னதையும், முத்தையன் அவன் காதில் ஏதோ ரகசியம் சொன்னதையும் நான் மறைந்திருந்து கவனித்தேன். அதற்கு பிறகு முனியாண்டியும் முத்தையனும் கொலை நடந்த இடத்திற்கு சென்றார்கள். நானும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று மறைந்து கொண்டேன். சிவசாமியை கத்தியால் குத்தியது முத்தையன் தான். அவன் பட்டறையில் துப்பாக்கி, கத்தி முதலிய பயங்கர ஆயுதங்கள் செய்யப்பட்டு கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்படுகின்றன. இதோ இந்த கத்தி கூட முத்தையன் பட்டறையில் இருந்து நான் எடுத்ததுதான். முத்தையனை பிடிப்பதற்கான வாரண்ட்டும் நான் சிஐடி என்பதற்கான ஆதாரமும் இதோ இருக்கிறது. யுவர் ஆனர், இந்த கத்தியையும் சிவசாமியை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியையும் ஒப்பிட்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆம், 2 கட்சிகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. இந்த வழக்கை விசாரித்த வகையில் சிவசாமியை கொலை செய்தது முத்தையன் தான் என்பது தக்க சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே சரஸ்வதி அம்மாள் நிரபராதி என்று முடிவு செய்து அவரை விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கில் தன் மனைவி என்றும் பாராமல் சட்டப்படி அவரை கைது செய்த இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர்களையும், சரஸ்வதி அம்மாள் தன்னை பெற்ற தாயாக இருந்தும் சட்டப்படி ஒரு அரசாங்க வக்கீல் செய்ய வேண்டிய கடமையில் இருந்தும் மாறாமல் விவாதம் புரிந்த ராமு அவர்களையும், தந்தை தமையன் என்றும் பாராமல் தன் தாயின் விடுதலைக்காக விவாதம் புரிந்த வக்கீல் கோபால் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த குழுமி பாசத்திற்கு அப்பாற்பட்டு நீதிக்கு பின் பாசம் என்பதை நிலைநாட்டி விட்டார்கள். நான் இல்ல, என் தெய்வத்துக்கு தெரியாம கௌரி வீட்டுக்கு போன குற்றத்துக்காக நான் கூட்டு நிற்கும்படி ஆயிட்டு. என் வாழ்க்கையில நான் செய்த தவறு இது ஒண்ணுதான். என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல சார், என் கடமையை நான் அதனால நீ பாதிக்கப்பட்டு ராமு, ராமு, என்ன மன்னிச்சிடுமா, நீ என்ன மன்னிச்சிடுமா. இல்லப்பா, இல்ல, உன் கடமைத்தான் நீ செய்த. அதுல தவறு இல்லை. கோபா, 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 அம்மா! கோபா, அம்மா! 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 இல்ல, இல்லப்பா, அம்மா! பகிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. அப்பா, நிரபராதியான அம்மாவை காப்பாற்றணும், நீதியை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால அப்பான்னு கூட பார்க்காம கூண்டுல நிறுத்தி ஏதேதோ கேள்வி கேட்டுட்டேன். தவறு இருந்தா மன்னிச்சிருக்கேன். மனைவின்னு பார்க்காம நானும், தாயின்னு பார்க்காம ராமுவும் எப்படி நீதிக்காக பாடுபட்டோம், அதே மாதிரி அப்பா அண்ணன் பார்க்காம நீயும் நீதிக்காக தான் பாடுபட்டு இருக்கப்பா. அதை பத்தி நான் பெருமைப்படுறேன். You're right, perfectly right. மகராஜியா இருமா. என்னம்மா இது, கல்யாணத்துக்கு முன்னாடியே கால விழறிய? ஏன் அப்பா சொல்லு, இப்பவே சார்ஜ் பண்றேன். இது பக்கமா 2 பேரையும் சார்ஜ் பண்றேன். டேய்
என்ன பண்றீங்க? போங்க. ஓரியை சார்ஜ் பண்ணட்டுமா? போங்க. இப்ப சொல்லு, 4 பேரையும் சார்ஜ் பண்றேன். பாசத்தினால இணைக்கப்பட்டிருந்த இந்த குடும்பம் எங்க சிதறி போயிடுமோன்னு பயந்து, ஆனா முருகன் காப்பாத்திட்டார். பாசம் என்ன சரஸ்வதி? பாசம் அதான் ஜெடி சொன்னாரு, நீதிக்கு அப்புறம் தான் பாசம், நீதிக்கு பின் பாசம் பாரு. அதான் என்னுடைய சாரி, நம்ம குடும்பத்தினுடைய லட்சியம்.